யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து நல்லா ஓடிட்டு இருந்திருக்கும். சடனாக வந்து நம்ம போடுற எந்த ஒரு புது வீடியோஸும் வந்து போடாது. 3 to 5 இயர்ஸ்லேயே வந்து ஸ்டாப் ஆகிடும். இதை வந்து ஷேடோ ஃப்ரீஸ் இல்லைனா யூடியூப் ஃப்ரீஸ் அப்படின்வாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த யூடியூப் ஃப்ரீஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு எந்த நோட்டிஃபிகேஷனும் வராது. ஆனால் பண்ணும் யூடியூப் வந்து ஃபர்தராக வந்து அந்த வீடியோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறோம், பீப்புள்கிட்ட ரீச் பண்ணுறதை. அது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரீசெண்டாக வந்து நீங்கள் நிறைய வீடியோஸை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக டெலீட் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா ப்ரைவேட்டில் போட்டிருப்பீங்க. அப்படி இல்லைனா இன்கன்சிஸ்டண்ட்டாக நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ இன்றைக்கி 5 வீடியோ, நாளைக்கு 3, நாளான்னைக்கு 1ன்னு ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாமல், ஒரு ப்ராப்பராக யூனிஃபார்மிட்டியே இல்லாமல் கண்டமேனிக்கு நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருப்போம். ஒரு சில நாள் வந்து நிறையாவும், ஒரு சில நாள் வந்து கம்மியாகவும் போஸ்ட் ஆகும். அப்புறம் இந்த ஹேஷ்டேக்ஸ் டைட்டில் வந்து மேட்ச் ஆகாத மாதிரி நம்ம போட்டிருப்போம். இந்த ஹேஷ்டேக் டைட்டில்ஸு, டேக்ஸு, டெஸ்கிரிப்ஷனு எல்லாமே வந்து இந்த வீடியோவோட கண்டென்ட்டோட மேட்ச் ஆகணும். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து புலின்னு சர்ச் பண்ணி வீடியோவில் எளிய காமிச்சா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? ஸோ யூடியூப்ன்றது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி அவனோட ரெப்புடேஷனை தான் சேவ் பண்ண பார்ப்பான். இப்போ கூகுள் எடுத்துக்கோங்க. கூகுளில் போயிட்டு நம்ம ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுறோம். நம்ம சர்ச் பண்ணுற விஷயத்தை தவிர சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் வந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து ஃப்ளாப் ஆகிடும், பிரச்சனை வந்துடும். ஸோ வந்து இந்த கம்பெனியை தான் சேவ் பண்ண பார்ப்போம். நம்ம டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை வச்சு தான் முக்கால்வாசி சஜஷனே நடக்கும். இப்போ டைட்டிலில் வந்து லைனுக்கு ரிலேட்டடான டைட்டிலு, லைனுக்கு ரிலேட்டடான டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, வீடியோவில் லைன் இருக்குன்னா நமக்கு அந்த வீடியோ கரெக்டாக சஜஸ்ட் ஆகி வரும். லைன் அப்படின்னு சர்ச் பண்ணும் போது லைனுக்கு பதிலாக லைன் வீடியோவை போட்டு உள்ள ரேட்டுக்கான டிஸ்கிரிப்ஷனு டைட்டில் போட்டோன்னா ரேட்டு தான் சஜஸ்ட் ஆகும். ஸோ இது மாதிரி சஜஸ்ட் ஆச்சுன்னா அந்த யூடியூப்க்கு தான் பேர் கட்டுப்போம். ஸோ இந்த யூடியூப் கம்பெனியை அவனை சேவ் பண்ண தான் பார்த்துப்பான். அடுத்து நம்ம ரிப்பீட்டடாக எந்த ஒரு வீடியோஸை வந்து போடக்கூடாது. ஆல்ரெடி போட்ட வீடியோஸை வந்து திரும்ப போடுறது, போட்ட வீடியோஸை வந்து மியூசிக் மட்டும் மாற்றி போடுறது, டைட்டில் டிஸ்கிரிப்ஷனை மாற்றி போடுறது, கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வீடியோஸ் ரெப்பிட்டேஷன் பண்ணக்கூடாது. ஸோ போட்ட வீடியோ போடக்கூடாது, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டேக்ஸ், டேக்ஸ் வந்து மேட்ச் ஆகணும், கன்சிஸ்டண்ட்டாக போடணும். ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி, டெய்லி ஒன்று போட்டாலும் ஓகே தான், ஆனால் டெய்லி போடணும் அதே டைமில். அடுத்து வந்து எந்த ஒரு வீடியோவும் வந்து டெலீட் பண்ணக்கூடாது. போட்ட அப்புறம் அது ஓடலைன்னா கூட விட்டுருங்க, ப்ரைவேட்டில் போட வேணாம் எந்த ஒரு வீடியோஸும். இது மாதிரிலாம் நடந்துச்சுன்னா வந்து இந்த யூடியூப் ஃப்ரீஸுன்றது வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ இது எப்படி வந்து நம்ம இதை விட்டு வெளியே வரலான்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் வீக் to 10 days வந்து வீடியோ போஸ்ட் பண்ணாதீங்க. எந்த ஒரு இது மாற்ற வேணாம். தம்ப்நெயிலு, டேக்ஸு, வீடியோஸ் டெலிட் பண்ண வேணாம், இருக்கிறத அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 daysக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. நான் சொன்னதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் திரும்ப சேனல் வந்து அன்ஃப்ரீஸ் ஆகிடும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, என் சேனலும் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 வீடியோஸில் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது. பாய்.